வருங்கால காவலர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். எஸ்ஐ அண்ட் பிசிடிக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம தரதா சொல்லியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடலான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் இலவசமாக எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுக்கு எக்ஸாமில் வரக்கூடிய கேள்விகளை மட்டும் தேர்வு நோக்கில் நம்ம தரப்போகிறோம். மிக மிக முக்கியமான கேள்விகள் மட்டும்தான் அதில் இடம்பெறும். இந்த கேள்விகளை படித்தா எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற அளவுக்கான கேள்விகள் மட்டும்தான் நம்ம இடம்பெற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அப்படி நம்ம எடுத்த கேள்விகளை ஒரு வீடியோ வடிவில் டெய்லியும் இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். டெய்லி 1 hour இல்லை 2 அந்த டைம் தகுந்த மாதிரி மாறி வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸை மட்டும் பார்த்தாவே போதும். நம்ம எஸ்ஐ மற்றும் பிசி எக்ஸாமை ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், November 9, 2025 பிசியோட எக்ஸாம் டேட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் ரெடி பண்ணியிருக்கோம். கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லெசன் எடுத்துகிட்டா 6th-லேருந்து 12th வரைக்கும் அந்த லெசன் எங்கெங்கே கவர் ஆகிருக்கோ அந்த லெசன் எல்லாம் ஃபுல்லாகவே நம்ம கேதர் பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எக்ஸாமுக்கு என்ன வருமோ அதை மட்டும் நம்ம எடுத்து வீடியோவாக போட போகிறோம். ஒரு வீடியோ அதிகபட்சம் 30 நிமிஷம், அதை தாண்டாது, இல்லை அது கீழேயே இருக்கும். மினிமம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அந்த வீடியோவில் கொஸ்டின் வித் ஆன்சர், அதுக்கு வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். நீங்கள் கண்ணாலையும் பார்த்துட்டு காதாலையும் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். இந்த டைம் டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சில லெசன்ஸில் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும், சில லெசன்ஸில் கம்மியான கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதனால தான் இந்த டைம் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே படிச்சிருந்தவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ தான் படிக்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நம்ம போகிற வீடியோஸை மட்டும் பார்த்தா போதும். உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும், புதுசாக படிக்கிறவங்க படித்து முடித்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், தமிழ், இது மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். தமிழுக்கும் கூட நம்மளே வீடியோ போட்டுடலாம். நீங்கள் பார்க்க வேண்டியது சைக்காலஜி ப்ளஸ் மேக்ஸு, அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம போடுற வீடியோவை பார்த்துட்டே நீங்கள் சைட் பை சைட் இந்த சைக்காலஜி, மேக்ஸு, கரண்ட் அஃபேர் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு வாங்க. என்னால் முடிஞ்சால் லாஸ்ட்டில் இதெல்லாம் முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர் இதெல்லாம் நான் கொடுக்க பார்க்குறேன். ஸோ எல்லோரும் பயன்பெறுன்ற வகையில் தான் நம்ம இந்த வீடியோவே போட போகிறோம். இதற்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு பொறுத்து தான் நாங்கள் மேலும் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி எதாவது டவுட்னா அங்கே கேளுங்க. எனக்கும் டேட் ரொம்பவே டைட்டாக போயிட்டுருக்கு. ஸோ எனக்கும் டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு கரண்ட் அஃபேர் இதெல்லாம் கொடுத்துருவேன். ஸோ அதுக்கும் உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன். நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்களின் தூண்டுதல் பேரில் தான் இதை நம்ம முன்னெடுத்து போகிறோம். அவர் தன் பேரை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. இது வரைக்கும் நம்ம சொன்ன தகவல்கள் எல்லாமே அவர் சொல்லி தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இருந்தாலும் அவர் தன்னை வெளிப்படுத்திக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. இதற்கு ஏற்படும் செலவுகள் அனைத்துமே அவரே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு.